பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த போதோ சரி அல்லது அதற்கு பிறகோ சரி ஒரு விஷயத்துக்கு முதல்வராகவோ அல்லது ஜெயலலிதாவை பார்க்கறது அப்படின்னா நேரில் போய் பார்த்துட்டு வருவார். ஆனால் அதை தவிர்த்து ஜெயலலிதா அவர்கள் டிஎம்கேவோட அல்லது டிஎம்கே பர்சன்ஸோட இருந்த அந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தன்னுடைய சொந்த அப்பாவின் சாவுக்கு போக முடியாத அதிமுக காரர்கள் இருந்தார்கள், சொந்த அண்ணன் கல்யாணத்துக்கு போக முடியாதவர்கள் இருந்தார்கள், காதலிக்க முடியாதவர்கள் இருந்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பேட்டர்னை 2021க்கு அப்புறம் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு ஸ்டாலின் டோட்டலாக உடைச்சிட்டார். தன்னுடைய பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசி கொண்டிருந்த சீமான் அப்படின்ற ஒரு கட்சியை சேர்ந்தவரை சீமானுக்கு அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் போட்டு நான் கூட இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மரபை மாத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஒரு கேதம் அப்படின்னா உடனே இவர் நேரில் கிளம்பி போறார். ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு கிளம்பி போறார். இந்த மாண்பை மாற்றி இருக்கிறார். தீய சக்தி அப்படின்ற அரசியலை, ஒரு சனாதன அரசியலை இங்கே விதைக்க பார்த்த நேரத்தில் எந்த சனாதன அரசியல் இங்கே ஏற்கனவே நிலை கொண்டிருந்ததோ அதை உடைச்சு இவர் ஒரு அரசியலை புகுத்தினார். நாகரிக அரசியல் அதுதான். விஜய் அதை டோட்டலாக மாத்துறாரு. நம்ம வி ஷுட் பி கன்ஃபரண்டிங் ஈச் அதர். நம்ம கொள்கை ரீதியாகவோ அல்லது தமிழ்நாட்டின் வளர்ச்சி போக்கு ரீதியாகவோ எதற்காகவும் நாம் சேர்ந்து நிற்கக்கூடாது. நான் உன்னுடைய எதிரி, நீ என்னுடைய எதிரி, வி ஆர் நாட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படின்ற இடத்துக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை நகர்த்துறாரு. அதை அந்த ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க பேசுறதை கேட்கும் போதே அவங்க எங்கள் வீட்டில் மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, சோத்தில் விஷம் வச்சிடலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் நம்ம கேட்காதது. ஒரே வீட்டில் அரசியலை, ஒரு நாகரிக அரசியலை நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வன்ம அரசியலையும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். தேசிய அளவில் தீவிரமான வலதுசாரி அரசியல் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வன்ம அரசியலை செய்கிறார் அப்படின்றதான் இன்னும் அயோக்கியத்தனமானது அப்படின்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.